எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை இந்த தொடரிலே அடியேன் இன்றைய தினம் நின்றசீர் நெடுமாற நாயனாருடைய வரலாற்றை கூற இருக்கின்றேன் மையன்பர்களே. நின்றசீர் நெடுமாற நாயனார் அது பிற்காலத்தில் அவர் சைவ தொண்டும் தமிழ் தொண்டும் சிறப்புற செய்த காரணத்தினாலே கிடைத்தது. இதற்கு முன்னால உள்ள வரலாறு எல்லாருக்கும் தெரியும். சைவ சமயத்தில் வருவதற்கு முன்னால சைவ சமயத்தை பின்பற்றுவதற்கு முன்னாலே அவர் சமண சமயத்தில் இருந்தார். சமணர்கள் தான் மதுரையிலே ஆதிக்கம் செலுத்தினார்கள். இவருடைய உடல்நிலை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், கூன்பாண்டியன் நின்றசீர் நெடுமாறன் என்று புகழப்படுகின்ற அவருடைய பெயர் கூன்பாண்டியன். கூணல் விழுந்து படுக்கையில் இருந்தார். அதுவும் எப்படி? வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. திருநாவுக்கரசர் தன்னுடைய வயிற்று வலியை பாடுகின்ற பொழுது, குடரோடு துடக்கி முடக்கிட, குடரோடு துடக்கி முடக்கிட, அந்த வயிற்று வலியானது நெருப்பை கொட்டினது மாதிரி குடலை பிசைந்து அப்படியே அதை முடக்கி விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வயிற்று வலி இந்த கூன்பாண்டியனுக்கு. சமணர்கள் தங்களுக்கு தெரிந்த வித்தையெல்லாம் செய்தார்கள். வித்தைனா அவர்கள் மருத்துவம் செய்தார்கள், மந்திரம் பண்ணார்கள், எல்லாம் செய்தார்கள். ஏனென்றால் அவன்தான் அரசன். அவனை வைத்து கொண்டுதான் அந்த பாண்டிய நாட்டிலே அவர்களுடைய மதமும் அவர்களும் வாழ வேண்டும். ஆகையினால செய்தார்கள். ஒன்றும் நடைபெறலை. கூன்பாண்டியன் தான். அவனுடைய வயிற்று வலி தீரவே இல்லை. அப்ப அவனிடத்தில் 2 பேர் இருந்தார்கள். இருவர். நல்லா கேளுங்க. ஒருவர் குலச்சிறையார் அமைச்சர், நல்ல அமைச்சர். அமைச்சர்னா என்னன்னா, அரசனுக்கு அறிவுரை கூறுகின்ற தகுதி படைத்த பெருமை படைத்தவர் குலச்சிறையார். இன்னொருவர் மங்கையர்க்கரசியார், இந்த கூன்பாண்டியனுடைய மனைவியார். நல்லறம் மிக்க மனைவியார் அவர். இப்படி 2 பேர். இவர்கள் இருவரும் சைவ சமயத்தை தழுவியவர்கள். அரசன் சமண சமயத்தில் இருந்தான். குலச்சிறையார் என்ற அந்த அமைச்சரும் மங்கையர்க்கரசியார் என்ற மனைவியும் சைவ சமயத்திலே சிவபெருமானை எப்பொழுதும் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், ஞான சம்பந்தரை கொண்டு வந்தா இந்த வயிற்று வலி தீரும். இந்த வயிற்று வலியை போக்கக்கூடிய மாமருந்து யார் என்று கேட்டால் அது ஞான சம்பந்தர் தான். ஆகையினால சோழ நாட்டிலே இருந்து ஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு அழைத்து வந்தார்கள். கூன்பாண்டியம் முதல்ல அதில்
நம்பிக்கை இல்லை அவனுக்கு. ஏனென்றால் சமணர்கள் அது போன்று அவனுக்கு போதனைலாம் செய்து வைத்திருந்தார்கள். ஆகையினால் அவன் நம்பலை முதல்ல. ஆனால் இந்த ஞானசம்பந்தர் என்ற அருள் பெற்ற குழந்தை திருநீற்றை எடுத்து மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. இந்த திருநீற்றை எடுத்து அவனுடைய உடலிலே அவர் பூசினார். என்ன ஒரு பெரிய மாற்றம் பாருங்க, என்ன ஆச்சரியம்! சிவபெருமானுடைய திருவருளினாலே இந்த கூன் பாண்டியன் நிமிர்ந்து நின்றான். படுக்கையிலே கூணனாக இருந்தவன் நிமிர்ந்து நின்றான். நின்ற சீர் நெடுமாறன் பேர். இந்த கூன்பாண்டியனுக்கு நின்ற சீர் நெடுமாறன் என்ற சிறப்பு பெயர் அவனுக்கு கிடைத்தது. வயிற்று வலி என்ன இருந்த இடம் தெரியவில்லை. சிவபெருமானுடைய திருவருளுடைய தன்மையினால அவனுடைய வயிற்று வலி அப்படியே போய்விட்டது. அதற்கு பிறகு அவன் சைவத்தை தழுவினான். சைவ சமயம் சார்ந்தான். சைவ சமயத்திலோடு சிறந்த தமிழ் தொண்டும் செய்தான். பாண்டியர்கள் என்ற அரச பரம்பரையை நினைக்கின்ற பொழுது தமிழ் சங்கமும் தமிழ் தொண்டும் தான் எல்லாருடைய நினைவுக்கும் வரும். அதே மாதிரி தமிழ் தொண்டு செய்தார். பெரிய வீரனவன், சிறந்த வீரன். வடபுலத்தில் இருந்து பகைவர்களெல்லாம் வந்தபோது திருநெல்வேலி நெல்வேலி என்று சுந்தரர் சிறப்பித்து பாடுவார். நெல்வேலி வென்ற நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் என்று அந்த தொடரிலே சொல்வார். திருநெல்வேலியிலே பெரிய போர் நடந்தது. அந்த போரில் பகைவர்களை எல்லாம் துரத்தி அடித்து வெற்றி பெற்று வாகை சூடினார். யார்? நின்ற சீர் நெடுமாறன். வாகைன்னா வாகை பூவை வெற்றி பெற்ற அரசர் சூடிக்கொண்டு வருதல் அந்த காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை. வாகை சூடினார், வெற்றி பெற்றார் என்று சொல்லவில்லை. அந்த நின்ற சீர் நெடுமாறன் ஏராளமான தான தர்மங்களை எல்லாம் செய்தார். சிவாலயங்களை எல்லாம் எழுப்பினார். அவருடைய புகழ், அவர் சமண சமயத்தில் இருந்து சைவராக மாறினாலும் ஒரு சிறந்த நாயன்மாராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை மெய்யன்பர்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.